எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்களை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி ஆணி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்ல ரிஷப ராசிக்கு வேலை திருமணம் பத்தி டீப்பா பார்க்க போறோம். அதே மாதிரி இன்றைய பஞ்சாங்க குறிப்பும் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உத்தராயண காலம், பராபவ வருடம், வைகாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இன்று தசமி திதி 10/6/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. என்று சூலம் வடக்கு திசை நோக்கி போறதா இருந்தா ஒரு நல்ல பால் சாப்பிட்டுட்டு போங்க, காரிய தடை வராது. இன்றைய திதி தசமி திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். யோகம் சௌபாகிய நாம யோகம். கரணம் வணிசை கரணம். சந்திராசிரமம் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரம்: மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம நேத்திக்கு பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் ரிஷப ராசிக்கு ஆணி மாதத்தோட பலன்கள். நேத்தி குழந்தை வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வேலை 6ஆம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த 6ஆம் அதிபதியான ரிஷபத்துக்கு சுக்கிரன் தான் வராங்க. அவங்க 3ல தான் பயணம் செய்யறாங்க. 6ஆம் இடத்தை யார் யார் பார்க்குறா? செவ்வாயும் கேதும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும். அவசரமான முடிவுகளை எதுவும் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கவனம் வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். சில பேர் டக்குன்னு வேலையில ஒரு நாள் முதலாளியோ அல்லது மேனேஜரோ கொஞ்சம் கடுமையா பேசிடுவாங்க. உடனே வேலையை விட்டு நின்றலாமா அப்படின்னு நினைப்பாங்க. வேலையை விட்டு நின்றுட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஏன்னா உங்க ராசியை சனி பகவான் வேற பாக்குறாங்க. ஓகேங்களா? இங்க கோபத்தால் எடுத்த முடிவு தவறா முடிஞ்சிடும். அதனால முடிவுகளை தவிர்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி புதிய வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். எச்சரிக்கை இந்த ஆணி மாசத்துல. அடுத்தது கணவன் மனைவி 7ஆம் இடத்துக்கு குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த 7ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. இந்த 7ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாங்க, செவ்வாயும் பார்க்குறாங்க. அப்ப ஆண் ரிஷபராசினா உங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். இப்ப பெண் ரிஷபராசியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட கணவரோட ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பாக வேண்டும். அதே மாதிரி பேச்சுல நிதானம் வேணும். ஏன்னா செவ்வாயோட பார்வைப்படுறதுனால பேச்சுல கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும். குருவின் பார்வை இருக்கனால யாருக்கும் அட்வைஸ் பண்ணவே வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. கோபத்தை கொஞ்சம் குறைச்சுங்க. ஓகேங்களா? கணவன் மனைக்குள்ளார சின்ன சின்ன ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும். அதனால கொஞ்சம் கோபம் ஏற்படலாம். தவிர்க்கிறது நல்லது. திருமணம் நடைபெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நடைபெறும். ஆனால் கொஞ்சம் தள்ளி நடக்கும். குருவோட பார்வை கண்டிப்பாக இருக்கு. அதனால நிச்சயமாக திருமணத்துக்கான வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் எப்போ நடக்கணும்? தீபாவளி மாசத்துல தான் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசியில பிறந்த தந்தைக்கு குறுகிய பயணங்கள் ஏற்படும். இடமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அல்லது குலதெய்வ கோயிலுக்கு இவங்களோட தந்தை போயிட்டு வருவாங்க. தொழிலில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு ரிஷபராசியில பிறந்த தந்தைக்கு. அடுத்தது ரிஷபராசியில பிறந்தவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட மாமியாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தொழிலில் குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் கொஞ்சம் நிப்பாட்டிருங்க. ரொம்ப சிரமமான காலம் தொழில் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு இந்த
ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களோட மாமியாருக்கு வந்து பல் கண் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வந்துட்டு சரியா போகும். ஒரு தடவை அந்த ட்ரீட்மெண்ட் இல்லை ஒரு தடவை அந்த ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வந்தாவே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் வந்து வராது. அடுத்தது ரிஷபராசியில பிறந்தவங்களோட மருமகன், மருமகள் அல்லது மூத்த உடன்பிறப்பு அன்னை அக்கா இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆனி மாசத்துல அப்படின்னா, அவங்க தொழில் செய்யும் பட்சத்தில் அந்த தொழில்ல வந்து சின்ன சின்ன சங்கடங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அவங்களும் பேச்சுவார்த்தையில வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? மூத்த உடன்பிறப்பும் பேச்சுவார்த்தையில வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க நிதானமா தான் பேசுவாங்க. 10 கேள்வி கேட்டா 2 பதில் தான் வரும். ஓகேங்களா? அதனால மற்றவங்களுக்கு சின்ன சின்ன எரிச்சல்கள்லாம் வரும். அது வந்து இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? பதவி உயர்வு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இந்த ஆனி மாசத்தை எதிர்பார்க்க வேண்டாம். சரி, வெளிநாட்டுக்காச்சும் போகலாமா அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ரிஷபராசியில பிறந்தவங்க நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகலாம், கிடைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு நம்ம 12 ராசிக்குமே சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வ வழிபாடு வந்து எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு வாங்க. சார் நாங்கள் வேலைக்காண்டி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி சார் குலதெய்வத்துக்கு போகிறது அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய நாடோ மாநிலமோ ஊர்லோ அங்கிருந்து உங்க குலதெய்வம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி கண்மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக குலதெய்வம் உங்களை தேடி வந்துவிடும். குலதெய்வமே தெரியல அப்படின்னு நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்பாங்க. அவங்க தினைக்கும் சூரியனோட வழிபாடும் காலையில இரவு சந்திரன் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. நிலா தெரியலனாலும் பரவாயில்ல, அமாவாசையா இருந்தாலும் வானத்தை பார்த்து நீங்க என்னோட குலதெய்வத்தை காட்டுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக விரைவில் உங்க குலதெய்வம் உங்களை வந்து சேரும். நாளைக்கு நம்ம ஆனி மாதத்தோட பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேச ராசி அல்லது மேச லக்னம் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 20. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 26. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 56. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 73. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. நல்ல எண்ணம் வைத்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கை இருந்தால் நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.